பிஎஸ்சி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக எவர் கிரீன் அண்ட் எவர் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் தேவயானி மேம் தான் என் கூட இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வெல்கம் டு மை ஷோ, எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இப்போ வரைக்குமே அவ்வளோ ஒரு ஃபிட்னஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதோட சீக்ரெட் என்ன மேம்? I think my metabolism, my physique is like that. கொஞ்சம் கேர் பண்ணுவேன் at the sense that கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவேன். I like to be active throughout the day. வீட்டு வேலைகள் நிறைய செய்வேன். அப்புறம் மாடிப்படி ஏறி இறங்குவேன் நிறைய. ஷூட்டிங் இல்லைன்னா வந்து வீட்டில் நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஆல் த ஒர்க் பேசிக்கலி நிறைய ஒர்க் பண்ணுவேன். அண்ட் I like to have a balanced diet, little food, lots of good rest, sleep, go to sleep on time. ஓகே மேம். இப்போ உங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் சரி ரொம்பவே சூப்பராக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு நம்ம விமனுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஏதாச்சும் சர்டன் கைட்லைன்ஸ் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்களா மேம் அதுக்காக? தனியாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் மை ஃபேமிலி. என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால, அவர் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அவர் பின்னாடி எனக்கு எப்போவுமே இருக்கிறதுனாலையும் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் டு கோ அவுட் சைட் அண்ட் ஒர்க் பிகாஸ் ஹீ இஸ் தேர் ஃபார் மீ. ஐ நோ அது ஒன்று அவரோட இதுதான் சப்போர்ட்னால. குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள விட்டுட்டு ஒர்க்கு போவேன். ஸோ தே நோ, சின்ன வயசுலேருந்து தே ஆர் ட்ரெயின்டு ஃபார் இட். அவங்களுக்கு தெரியும் அம்மா போகிறாங்க ஒர்க்கு. ஸோ தே நோ ஹவு டு பேலன்ஸ் தெம் செல்வ்ஸ் அண்ட் ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்வ்ஸ். வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஹெல்ப் இருக்கிறதுனால அண்ட் தென் ஹெல்ப் ஃப்ரம் ஆல் தி சைட்ஸ், லைக் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் மை க்ரூ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. ஸோ தட் ஆல் கீப்ஸ் மீ வெரி ஹாப்பி. அண்ட் ஒர்க் ஸ்பாட்டுக்கு வந்து எனக்கு வீட்டோட டென்ஷன் மறந்துடுவேன். இல்லை வீட்டிலோட எந்த இதுவும் எனக்கு ஒர்க் ஸ்பாட்டில் வந்து இது வாட் டு சே டைவர்ட் பண்ணாது. ஓகே. பிகாஸ் போத் த சைட்ஸ் ஐ எம் கெப்ட் ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸ்ட். ஓகே, நைஸ். ஸோ ஒரு விஷயம் ஐ பேலன்ஸ் மை செல்ஃப் லைக். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபுல் டெடிகேஷன் இருக்கும், போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிலருக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி விமன்லாம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஒர்க்கிங் விமன் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வீட்டில் இருக்க முடியாது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, அவங்களுக்கு என்ன மாதிரி பேரண்டிங் டிப்ஸ் வச்சுருக்கீங்க மேம் நீங்கள்? ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒர்க்கிங் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் மோஸ்ட்லி சில நேரம் வீட்டில் இருக்க முடியாது. குழந்தைங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகணும், பிஸியாக இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க யார் கூட இருக்கிறாங்க, எப்படி வீட்டில் இருக்கிறாங்க, ஹவு தே ஸ்பெண்ட் தேர் டைம், அவங்க கூட யார் இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இஃப் இட்ஸ் அ கேர்டேக்கர் ஆர் சர்வெண்ட் மேட் ஆர் யாரோ, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு கரெக்டாக நம்பிக்கையோடு இருப்பாங்களா, குழந்தைங்க நல்லா கவனிப்பாங்களா, பார்ப்பாங்களா, கேர்டேக் பண்ணுவாங்களா, இதெல்லாம் ஒரு மம்மி டாடி வந்து தே ஷுட் அப்சர்வ். இப்போ தாத்தா பாட்டி கூட இருந்தால் பிரச்சனை இல்லை. மீனிங் நம்ம ஃபேமிலியோட இருந்தாங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸோட இருந்தாங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் வென் இட் கம்ஸ் டு அதர் பீப்புள், லைக் வி ஷுட் பி கேர்ஃபுல் when we are leaving the children at home and going. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம், படிக்கிறாங்களா இல்லையா, என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே வந்து மைன்யூட்டான விஷயங்கள் தான். பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயங்கள் தெரியும். எல்லோரும் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதுலேயும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் they can observe the kids, like as to what the children are learning. அண்ட் அதே கிராஸ்பிங், அவங்க படிக்கிற விதம் கரெக்டாக இருக்குதா, லேர்ன் பண்ணுறாங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம நேர்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? ஹெல்தி ஃபுட் டிப்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா மேம்? ஹெல்தி ஃபுட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன, நிறைய காய்கறி சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸை சாப்பிட்ணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அது பேசிஸ் நம்ம சாப்பிட்ணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வி ஷுட் ஈட் and maintain a kind of a routine for food. And I think in the junk food and
ஸ்நாக் ஐட்டம்ஸ் அண்ட் ஆயிலி ஃபுட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு we can have more healthier food instead of going for all those snack items and oily kind of stuff. That's it. And drinking lots of water is very very good for health. நான் ஒரு வீடியோவில் உங்களது பார்த்துருந்தேன், நீங்கள் சிலம்பம்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ நான் ஒன்று பார்த்துருந்தேன் மேம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக உங்களோட ஃபிட்னஸ்க்காக ஏதாச்சும் ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க? நான் சிலம்பம் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அது பண்ண முடியல என்னால். பட் மை டாட்டர்ஸ் ஹேவ் லேர்ன்ட் சிலம்பம். தே டூ. இந்த லாஸ்ட் லாக்டவுனில் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஊரில் கிளாஸஸ் வச்சுட்டு தே லேர்ன்ட். அண்ட் 2 பேரும் நல்ல சிலம்பம் பண்ணுவாங்க. சிலம்பத்துலேயும் நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க. தே டூ, நாட் மீ. சரிம்மா. ஸோ இப்போ விமன் அவங்களுக்கு வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? See, a woman is a pillar according to me. ஒரு வீட்டில் வந்து வீட்டோட பில்லரே ஒரு லேடி தான். பிகாஸ் அவளை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். கரெக்ட். ஹஸ்பண்ட், சில்ட்ரன்ஸ், everything revolves around her. So only if she is strong, I think everything will go on well in the family. So she should be happy according to me. She should get all the support and love from her family. நைஸ் மேம், வெரி நைஸ். நீங்கள் சொல்லும்பொழுது அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும்போது நான் உங்களையும் கூட சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க மேம். நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின்னை வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரம் டே 1 ஆஃப் யோர் இந்த இண்டஸ்ட்ரி உள்ள வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன், நீங்கள் அப்படியே இருக்கீங்க மேம். சீரியஸாக பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஸ்கின், ஏன்னா அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா மேம்? சீக்ரெட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் என்னோடய ஸ்கின்க்கு எதுவுமே பண்ணுறதில்ல. எதுவுமே பண்ணுறதில்ல. ஐ திங்க் மை ஸ்கின் அண்ட் மை கலர் இஸ் ஆல் த கிஃப்ட் ஆஃப் மை பேரண்ட்ஸ். என்னோட அம்மா அப்பாவோட கிஃப்ட் தான் இது. நான் எதுவுமே செய்யலை. அவங்க என்ன எனக்கு கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக பார்த்துட்ருக்குற, அவ்வளோதான். எந்த ஆர்டிஃபிஷியலான எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல், ரொம்ப அதில் ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல், யூனோ யூஸ் மை டே டு டே பேசிக் products which I'm using from very long time. I don't like to experiment with new products. Okay. I like to use whatever I'm using past so many years. Okay. One of that favorite ஆன ஒரு விஷயம் வந்து என்னோட தேங்காய் coconut oil. Oh. தேங்காய் எண்ணெய். That is my moisturizer, it is my skin cream, it is my skin cleanser, and it works to me as a medicine. It works to me as everything. So all in all, my coconut oil is my everything for my skin. Okay. Which I do. Okay. Which I use. I use the same soap which always I use. I don't like to change my basically நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே விரும்ப மாட்டேன். I like to keep it on because it works for me. ஸோ அதனால் புதுசான ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது கஷ்டத்தில் போகிறத விட நம்ம இருந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா இது எல்லாமே என்னோடய பாட்டியிலிருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். My grandmother was very pretty and she was not as little darker skin than me. Okay. கொஞ்சம் வீட்டிஷ் காம்ப்ளெக்ஷனாக இருக்கும். பட் ஷீ நெவர் வென்ட் டு அ பியூட்டி பார்லர் ஆர் அவள் வந்து எந்த பியூட்டி சாதனை யூஸ் பண்ணாத ஒரு பாட்டி அவங்க. ஆனால் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற இந்த பால் பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் பாட்டிலில் தானே பால் வரும், கிளாஸ் பாட்டில்ஸில் தானே பால் வரும். நான் ஒரு கிட்டாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் பாட்டிலோட மூடி இருக்கும், அந்த மூடியில் பால் ஆடை வந்து அப்படி ஸ்டிக்காக ஃபார்ம் ஆகிருக்கும் தெரியுமா, அதை எடுத்துட்டு she will apply on her skin and all. And then even that after the milk is over in the பால் பாத்திரம், you know, she will scrape out all the ஆடை and she'll collect it and she'll apply it on her skin. And other routine she used to do every 2 days, every 3 days she used to do that. So that was her that what you say, அது என்ன சொல்வீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம், அது க்ரீம். ஆமாம் ஆமாம். அது அப்புறம் வந்து ஸ்டீம் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க, எப்படி ஸ்டீம் எடுப்பாங்க அவங்க பாவம்? இல்லை, நம்ம பால் குக்கர் இருக்குதுல்ல, அந்த பால் குக்கரில் விசில் வரும்ல, அதுக்கு முன்னாடி she'll take a steam, you know, when the steam is coming out of the பால் குக்கரோட விசில் இருந்து
the whistle இப்போ மேலே இருக்குது, முன்னாடி கொஞ்சம் அப்படி it will be on the slanting on the side of the பால் cooker இல்லை. So she'll stand and she'll take a steam early in the morning. I used to see all this when I was a child. I used to see her every day. She used to take a steam, and this was the way that she used to take a steam. ஸோ முதல்ல பாலாடையெல்லாம் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படியே நின்று ஃபுல்லாக ஸ்டீம் எடுத்துக்கிட்டு அண்ட் கிச்சனில் எந்த விஷயமும் அவங்க தூக்கி விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் பீல்ஸ், நம்ம லெமன் யூஸ் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாம் தூக்கி போடுவோம்ல, அது வந்து நல்ல கையில் எல்லாம் நல்லா தேய்ப்பாங்க, எல்போஸ்க்கு தேய்ப்பாங்க, இந்த ஜாயின்ஸில் எல்லாம் நல்லா தேய்ப்பாங்க, கையில் நல்லா ரப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம டிஷ் வாஷிங் பண்ணும்போது ஷி வில் யூஸ் தோஸ் பீல்ஸ் இன்சைட் அந்த டிஷ் வாஷிங்கோட சொல்யூஷனில் அந்த சோப்புக்குள்ளே போட்டால் நமக்கு விரல் எல்லாம் எதுவும் இதாகாது, அடிப்படாது. லைக் அந்த சோப் நமக்கு ஃபிங்கர்ஸ்க்கு டேமேஜ் பண்ணாது பிகாஸ் ஆஃப் த லெமன் ஜூஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் தட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹர், ஸ்மால் டிப்ஸு. அண்ட் டொமேட்டோ ஷி யூஸ் டு யூஸ், டொமேட்டோ எடுத்து பீல் போட்டுடுவாங்க, பனானா யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே வந்து தூக்கி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வெஜிடபிள்ஸை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஐ ஆல்சோ டூ தட், ஐ ஃபாலோ தட். ஸ்டீமிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம், பால் குக்கரில் வந்து ஸ்டீம் பண்ணுறது. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ ஹேருக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து கேர் பண்ணுவீங்க? ஏதாவது பேக் மாதிரி ஏதாச்சும் போடுவீங்களா? இல்லை, நான் ஒன்லி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுடுவேன் தலையில், அவ்வளோதான். ஓகே, எந்த பேக்கும் எது யூஸ் பண்ணதில்லை. ஓகே மேம். ஸோ அகெயின் இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கும் பர்சனல் லைஃப்க்கும் நீங்கள் வந்து இதுக்கு நடுவில் ரிவால்வ் ஆகிட்டே இருப்பீங்க. யூல் பி ஆல்வேஸ் பிஸி வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஏதாவது நீங்கள் வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு பற்றி நிறைய யோசிக்கக்கூடாது. அது நமக்கு ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். வாட் ஆர் த திங்ஸ் தட் கிவ் அஸ் ஸ்ட்ரெஸ், அதை சால்வ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. எதனால் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருதுன்னு பாருங்கள். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் சம்திங் இன் யோர் ஃபேமிலி ஆர் யோர் ஒர்க் ஆர் ஷெட்யூல்ஸ் ஆர் எனி திங் கேன் கிவ் யூ ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபஸ்ட் திங்க் அபவுட் வாட் இஸ் கிவிங் யூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹவு யூ கேன் டேக்கிள் இட். அது நிறைய வேஸ் இருக்குது. ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக் டு யுவர் ஹஸ்பண்ட், ஸ்பீக் டு சம்மன் அட் வீட்டில் பேசுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபீலிங்ஸை. பேசினாலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். அண்ட் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். கீப் யோர் செல்ஃப் பிஸி, தனிமையில் இருக்காதீங்க. டாக் அண்ட் ட்ரை டு பி பிஸி இருந்தாவே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதாகிடும். யூ கேன் டூ மெடிடேஷன், யூ கேன் டூ யோகா, யூ கேன் டூ வாக்கிங், you can do dancing. There are so many things. Play with your children, that will also give you relaxation. See the scenery outside. மொட்டை மாடிக்கு போங்க, இல்லைனா உங்கள் கார்டனுக்குள்ளே போங்க, listen to the birds. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை பாருங்கள், டிவியை பாருங்கள், தானாகவே ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். கண்டிப்பாக. ஸோ ரிலாக்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த பண்ணாலே போதும், பார்த்துக்கிட்டாலே போதும்ல மேம்? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வந்து நிறைய விமன் வந்து வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் வந்து அப்படி இன்னுமே இவ்வளோ ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கீங்க. ஸோ நம்மளோட போஸ்ட் ப்ரெக்னென்சிக்காக நம்ம லேடிஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா மேம்? ஏதாவது விஷயம்? இல்லை, ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு லேடி ஹேஸ் காட் ஹர் டிஃப்ரெண்ட் ஃபிசிக் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லையா? இப்போ என்னோட மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஐ கேனாட் டெல் எனிபடி. இது பற்றி அவங்களோட பாடி, அவங்களோட ஹெல்த் அண்ட் ப்ரெக்னென்சி இஸ் அ வெரி வாட் யூ சே தட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லேடி. இட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி லேடிக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களோட பாடி, அவங்களோட எப்படி அது வந்து அவங்க அதிலிருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணி இல்லை எக்ஸசைஸஸ் ஸ்டார்ட் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தே ஷுட் டூ. ஓகே, யா. ஓகே மேம். இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது மேம். நீங்கள் அவ்வளோ பாசிட்டிவான விஷயம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு இதே மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்களா மேம்? பாசிட்டிவாக இருங்க. நம்ம எதுக்கு நெகட்டிவாக ஏதாவது யோசிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக மேம். நல்லது நடக்கும், எப்போவுமே நல்லது நடக்கும். ஏதாவது கெட்டது நடக்குதுன்னு கூட இதுக்குன்னு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும்
கண்டிப்பாக இது நிரந்தரமாக இருக்காது, நல்லது வரும், நல்லது நடக்கும், அது மாதிரி நினச்சிட்டு ட்ரை டு பி ஹாப்பி as ever and jolly as ever and ever smiling. Smile, how much ever you smile, that much of what you say, that skin will also glow, you will also look beautiful. See, you're looking so beautiful. தேங்க்யூ மேம். Smiling. ஐ திங்க் நான் உங்களை பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் சிரிக்கிறத பார்த்து நானும் சிரிச்சுட்டே இருக்கேன் மேம். True, ma'am. Smiling is the best mantra. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே க்யூட்டாக ஆன்சர் பண்ணீங்க மேம். தேங்க்யூ ஸோ Thank you மச். to you for asking me these lovely questions. தேங்க்யூ மேம். Thank you to my lovely fans for listening to this lovely interview of us. தேங்க்யூ மேம். Thank you so much. உங்கள் அன்பு ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி 30 டேஸும் மேக்கப் போட்டுட்ருக்கேன். அதில் பயங்கரமாக ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பேபி ஸ்கின்னு ஒன்று இருக்கும்ல, நேச்சர்